அஸ்ஸலாமு அலைக்கும், ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இலங்கையினுடைய தேர்தல் பெறுபேறுகள் சூப்பராகவே இருந்துச்சு. என்பிபி, எதிலும் என்பிபி, எங்கும் என்பிபி, இலங்கை பூராகவும் என்பிபி. எல்லா டிஸ்ட்ரிக்ட்கள்லையும் வேறு லெவலில் வெறித்தனம் பண்ணி வச்சிருக்கிறாங்க என்பிபி. என்பிபி பற்றிய முக்கிய தகவல், யார் யாரெல்லாம் வீட்டுக்கு போனாங்க, நம்மளுடைய முக்கியமான ஒரு டார்கெட், முக்கியமான ஒரு புள்ளியை வீட்டுக்கு அனுப்பியிருக்கு. அதுவும் ரொம்ப சோகமாக சிறப்பான சம்பவம் ஒன்று சர்ஃபான் விலாக் BA2 சேனலில் இப்போ இன்னும் கொஞ்சத்தில் வரும். வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள். சிறப்பான சம்பவம் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு மூலதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 946 ரூபாய் 97% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 3% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கு 950 ரூபாய் 11%, இந்தியாவுக்கு ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 78% உள்ளது. கூகுள் ரேட்டையும் விட எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட் இந்த நாட்களில் அதிகமாக தான் இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரையில் சில எக்ஸ்சேஞ்சுகளில் 275 ரூபாய் 50% வரைக்கும் வழங்கியிருந்தாங்க. ஆனால் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு அனுப்பும்போது அவங்களுக்கும் 1 ரூபாய் மாதிரியான ரேட்டு கம்மியாகுது. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு 50,000 ரூபாய், அதாவது 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 963 ரூபாய் 52% வழங்குறாங்க. அதே போல் 1 லட்சம் ரூபாய் 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 958 ரூபாய் 9% வழங்குறாங்க. 100 தினாருக்கு மேலே போகும்போது இன்னும் கம்மியாகவும் வாய்ப்பு இருக்குது. 97 23 54 61 மேலதிக தகவல்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதே போல் தொடர்ந்தும் சில சகோதரர்கள் தெரிவிக்கிறது KBE எக்ஸ்சேஞ்சிலையும் ரேட்டு பெஸ்ட்டான ரேட் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. KBE எக்ஸ்சேஞ்ச் பக்கத்தில் இருந்தால் ட்ரை பண்ணுங்க. அதே போல் 50 100 தினாரை தாண்டி 150 200 300 400 தினார் சம்பளம் எடுக்கிற நாங்கள்லாம் எங்கே போகிறதுப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? தாராளமாக நீங்கள் போகலாம் UAE எக்ஸ்சேஞ்சுக்கு. UAE எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வரைக்கும் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட 300 400 தினார் அனுப்புகிறவங்களுக்கு குறைந்தது மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் கேட்டுகிட்டே போகலாம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ரூபாயிலேருந்து 10 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். அவங்க எக்ஸ்சேஞ்சில் அனுப்பினீங்கன்னா ஒரு குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 2-3 ரூபா காசு எக்ஸ்ட்ராவாக போகும். ட்ரை பண்ணுங்கள். அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் பணம் அனுப்பி முடித்ததும் தயவு செய்து பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். வெளியாகிறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கா, அவங்க சொன்ன அதே ரேட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் வரவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கே தெரியும், இன்றைய நாள் என்ன நாள்? வெள்ளிக்கிழமை நாட்களில் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு ஆளை முன்னாடி நிறுத்தி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி காதுக்குள்ளே ரேட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்படியுமே கட்டணங்கள்லையும் நல்லா கம்மி பண்ணி வச்சுருப்பாங்க. முடிந்த வரைக்கும் இன்றைய நாளில் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் போடுங்க. குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்ச் வெறும் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. அதே போல் முன்னாடி பார்த்த சஜில் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், KBEயாக இருக்கட்டும் 1 தினார் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. ஆனால் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 1.25 தினார் விடுவாங்க. அல்முல்லா, அல்முசைனி எல்லாம் அதே ரேட் தான்.
கேபிஇல வந்து பெஸ்ட்டான ரேட் இருக்குது. இதை தொடர்ந்தும் தெரிவிக்கிறது, நீங்கள்லாம் இந்த நாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, அந்த பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 184 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 382 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 456 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 25 தினார் 579 ஃபீல்ஸ். மாஷா அல்லாஹ் தபாரக்கர் ரஹ்மான். 1.5 தினார், இதுக்கு முன்னாடி இந்த ரேட்டை விட 1.5 தினார் கம்மியாக இருக்குது. பார்க்கலாம், எதிர்வரும் நாட்களில் இன்னும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. குவைத் சுகாதார கணக்கெடுப்பு மக்கள் தொகை திட்டம். ஒவ்வொருத்தருடைய நோயும் தனித்தனியாக வகைப்படுத்தப்படும். இன்ஷா அல்லாஹ் விரைவில் இலங்கைக்கும் இதில் உதவி கிடைக்கும். குவைத்துடைய இளவரசரின் முக்கிய தகவல். அதே போல இதோ தலைவலி ஆரம்பித்து விட்டது. இன்றையிலிருந்து தயாராகுங்க மக்களே. விமான நிலையம் மூடக்கூடிய ஆபத்து இருக்குது. பெய்ரூத் ஏர்போர்ட்டில் நேற்றைய தினம் ஏர்போர்ட்டுக்கு அருகாமையில் தாக்கப்பட்டது. 1535 பேர் இனிமேல் குவைத்தியும் இல்லை, குவைத்திலையும் இல்லை. மாசலாமா. அவங்கள்ட்ட வேலை செஞ்சு அனைவருக்குமே இனிமேல் அக்காம மாற்றவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது, போக வேண்டியதுதான் நாட்டுக்கு. அடுத்ததாக குவைத்துடைய ஃபுட்பால் அசோசியேஷன் மிக தீவிரமான வேலை திட்டங்களை நேற்று தினம் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே போல் பலத்த பாதுகாப்பு இனி வரும் நாட்களில் வீதிகளில் இருக்குது. தயாராக இருங்க. இனி வரும் நாட்களில் பாதுகாப்பு சோதனைகளுக்கு முகம் கொடுக்க பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும் எதிர்வரும் நாட்களில் காலநிலையுடைய மாற்றத்தை பற்றி காலநிலை ஆய்வாளர் பெதரல் அமீராக குறிப்பிட்டிருக்கிறாரு. குறிப்பாக காலநிலை மாற்றங்கள், ஈரப்பதமான மந்த நிலைகளின் சரிவு மற்றும் பலவீனமான மழை ஆகியவற்றின் காரணமாக துருவ மற்றும் சைபீரிய உயரங்களின் கட்டுப்பாட்டின் விளைவாக இலையுதிர் காலத்தின் குளிர்கால வானிலை எதிர்வரும் நாட்களில் ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த குளிர்காலத்தில் வெப்பநிலை பாலைவன பகுதிகளில் 0 டிகிரி செல்சியஸுக்கு கீழே குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். பீதினில்லாஹி தஆலா இன்ஷா அல்லாஹ். தயாராக இருங்க, ஜாக்கெட் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. الجنوبية قلت نسب الأمطار، فشهدنا رشات أمطار مختلفة في الجزيرة العربية، لكن المسيطر علينا في هذا الخريف هي الرياح القطبية السيبيرية، وراح نشهد أجواء باردة جدا. وفي الشتاء القادم راح توصل درجة الحرارة ما دون الصفر المئوي، والله أعلم. பாக்கோவில் நடந்த உலகளாவிய காலநிலை நடவடிக்கை உச்சி மாநாட்டின் கோப் 29 போது உயரிய பட்டத்து இளவரசர் ஷேக் சபா அல் ஹாலித் முபாரக் அஹமத் அல் சபா அவர்கள் 1330 கடன்கள் மற்றும் மானியங்கள் குறைந்தது $23 பில்லியன் மதிப்பீட்டில் குவைத்தால் வழங்கப்பட்டன என்று தெரிவித்திருக்கின்றார். வளரும் நாடுகளுக்கு ஆதரவாக அரபு நாடுகளின் பொருளாதார மேம்பாட்டு நிதி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் குறிப்பாக இலங்கையை போன்ற பின்தங்கிய நாடுகளுக்கும் இதில் பயன்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகின்றது. 1330 قرضا ومنحة تقدر قيمتها ب 23 مليار دولار أمريكي، وتلتزم دولة الكويت بجهود موائمة النمو الاقتصادي مع التنمية منخفضة الكربون والمرونة في مواجهة تغير المناخ بحلول عام 2050 والوصول إلى الحياد الكربوني في عام 2060، وذلك من خلال تبني العديد من المشاريع الاستراتيجية للحد من انبعاثات الكربون، بما فيها تعزيز مشاريع الطاقة النظيفة. لمتي للتنمية الاقتصادية العربية عن دعم العديد من الدول النامية من خلال تقديم حزمة من المشاريع لخفض الأثر المناخي عبر تقديم 1330 قرضا ومنحة. லெபனான் மீதான தாக்குதல் இன்னும் அதிகரித்த வண்ணமே இருக்குது. இப்போ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா பெய்ரூத் விமான நிலையத்துக்கு அருகாமையில் மிக அருகாமையில் ஒரு செல் வந்து தாக்கி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சில குடியிருப்பு பகுதிகளை மொத்தமாக சேதமடைஞ்சிருக்குது. விமானம் பயணிக்க தயாராகுது. அந்த தயாராகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரியாக மேலெலும்பு போகிற நேரத்திலேயே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய தாக்குதல் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அல்லாஹ் போதுமானவன். இந்த மாதிரியான சூழலில்
எங்களுடைய எத்தனையோ சகோதரிகள் தொழிலாளர்கள் அந்த நாட்டில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. தூதரகங்கள் அவங்களுடைய கதிரையை கட்டிப்பிடிச்சு கொண்டு வேணும்னா அலட்டும், அவங்களுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி செய்யட்டும். இங்கே இருந்து தொழிலாளர்களுக்கு இந்த மாதிரியான உயிராபத்தான நிலைமை இருக்கும்போது நிச்சயமாக அவங்கள நாட்டுக்கு எடுக்கக்கூடிய முக்கிய வேலை திட்டங்களை இலங்கை அரசாங்கம் பண்ணணும். அதே போல் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இவர்களை பற்றிய சிந்தனையை நிச்சயமாக செலுத்தணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் நிச்சயமாக அனைத்து பொறுப்பும் எங்களுடைய அரசாங்கத்தையே சேரும். அதே மாதிரி தூதரக அதிகாரிகள் பொறுப்பற்ற செயலில் ஈடுபட்டால் நிச்சயமாக அவர்களுடைய கதிரைகள் பறிபோகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளட்டும். 1535 பேர். அதே மாதிரி ஒரு குவைத்தி பெண்மணியும் பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரையே திருமணம் முடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஜென்சியாக ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறதா தெரிய வந்திருக்குது. அதே போல தான் 1535 பேருடைய குடியிருப்பு மொத்தமாக பறிபோகின்றது. குடியுரிமை, அதாவது குவைத் குடியுரிமையை அடைவதற்கான சுப்ரீம் கமிட்டியின் கூட்டத்திற்கு செயல் பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோர் தலைமை தாங்குகின்றனர். குவைத் நாட்டினரின் விசாரணைக்கான உச்சக்குழு கடந்த 11/14/2024 வியாழக்கிழமை ஆகிய நேற்று நடைபெற்றது. இந்த உச்சக்குழுவின் தலைவர் தலைமையில் ஒரு கூட்டத்தை நடத்திய போது குவைத் தேசியம் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா 1535 வழக்குகளிலிருந்து குவைத் குடியுரிமையை திரும்பப் பெறவும் அவர்களை ரத்து செய்து அவர்களுடைய குடியுரிமைக்கான கேன்சலேஷனை அவங்களுக்கு வழங்கவும் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த 1535 பேர் யார் யார் அப்படின்னு இன்னமும் பேர் லிஸ்டெல்லாம் வெளியிடலை. அப்படி வெளியிட்டாங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இதில் எத்தனை பேர் உங்களுடைய கஃபீல்னு சொல்ல தெரியாது. எத்தனை கஃபீல்கள் வந்து இப்போ அவங்க போகிறாங்க, அவங்க இனி பாபா இல்லை உங்களுக்கு. அப்போ அவங்க பாபா இல்லைன்னா அவங்களுக்கு வேறு யார்ட்டையாவது ரிலீஸ் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கேன்சலில் நாட்டுக்கு தான் போகணும். பணிப்பெண்களுக்காவது பரவாயில்ல, கேன்சலில் போகிறாங்க திருப்பி வந்துடுவாங்க. ஆனால் ஓட்டுநர்களுக்குத்தான் இங்கேருந்து கேன்சலில் போனால் 2.5 வருஷத்துக்கு வர முடியாது. வெளியில் அக்காமா அடித்து எத்தனை பேர் இதில் மாட்ட போகிறாங்கன்னு தெரியலை. தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே தானே இருக்கிறோம். என்ன செய்கிறது? கேட்டால் கேட்கட்டும், கேட்காதவங்க மாட்டட்டும், வேறு எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இப்போ இந்த நாட்களில் வெளியில் அக்காமா அடித்தவங்க கஃபீல் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி அக்காமா இருக்குது, இல்லைன்னா அடிக்க போகிறீங்க, காசு கொடுன்னு அவசரப்படுத்துகிறாங்கன்னா கொஞ்சம் நிதானமாக பார்த்து கொடுங்க. ஏன்னா நாட்டுக்கு போக இருக்கிறவங்க இந்த மாதிரி உங்கள்கிட்டையும் காசை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கேயும் போய் தேடி பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க சொந்த நாட்டுக்கு போயிடுவாங்க. இனி அவங்க பாபா இல்லை, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த தொழிலாளர் பிரச்சனைக்கு தூதரகம் ஒரு சீக்கிரமாகவே மீட்டிங் ஒன்று போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த 2 வருஷ பிரச்சனையை பேசலாம். அடுத்ததா இதோ செஹல் மூலம் ஆரம்பமாகிறது. இன்றிலிருந்து அனைவருக்கும் தலைவலி. என்னடா அது தலைவலின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், மின்னணு சேவை குவைத் நகராட்சி குவைத்துடைய முனிசிபாலிட்டி முகாம் தளங்களை பதிவு செய்யும் வேலை திட்டம் இன்றைய தினம் 11ஆம் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. கடந்த காலங்களையும் தெரிவித்தாங்க. இன்ஷா அல்லாஹ் கூடாரங்களுக்கு போகக்கூடியவங்க ரொம்ப கவனம், கொஞ்சம் ரஃப்பான ஷூ வாங்கி போட்டுக்கோங்க. ஏன்னா சில பாம்புகள் இருக்குது, அதில் பல்லு விஷம் கூட அது கடித்து அழுத்தி கடிக்கக்கூடிய பாம்புகள், அந்த பாலைவன நில பாம்புகள். அதே மாதிரி தான் நல்ல பாம்பு இருக்குது, நகைப்பாம்பு இருக்குது, தேள்கள் இருக்குது, அதே மாதிரி ஓனாய் இருக்குது, நரி இருக்குது. இது மாதிரி பல காட்டு விலங்குகள்கிட்ட இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளணும் எதிர்வரும் நாட்களில். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க, கவனமாக போய்க்கோங்க. குவைத் சுகாதார அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் அப்துல்லா அல் சனத் எதிர்கால சுகாதார கொள்கைகளை உருவாக்குவதற்கும் பயன்படுத்தப்படும் தரவு தளத்தை வழங்குவதன் மூலம் தனி நபர்களின் சுகாதார நிலை மற்றும் நோய் வடிவங்களை புரிந்து கொள்வதன் மூலம் ஒரு குழுவின் சுகாதார நிலை பற்றிய விரிவான தகவல்களை சேகரிப்பதற்கான அறிவியல் முறைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. சுகாதார ஆய்வுகளில் மிக முக்கியமானது ஒவ்வொரு நபரினுடைய நோய்களை பற்றிய புரிந்துணர்வு மற்றும் தெளிவாக்கம். இதை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய நோய்களை பற்றி அவர்களை விவரிக்கும் அளவுக்கும், அதே போல் அந்த நோய்க்கான ஒவ்வொரு சான்றிதழ்களையும் அவர்கள் ஆன்லைன் மூலமாகவோ இல்லை, அதாவது ஒன்று செஹல் அப்ளிகேஷன் மூலமாக இருக்கலாம், அல்லது ஹெல்த் மினிஸ்ட்ரியோடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒன்று அவங்க ரெடி பண்ணலாம். அதன் மூலமாக அனைத்து தரவுகளையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் வழங்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. உண்மையிலே பெட்டர் ஆப்ஷன்னு சொல்லலாம். குறிப்பாக
உங்களுக்கான நோய்கள் என்ன, அதோடைய தன்மை என்ன. சிலர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பாபா கூப்பிட்டு போகிறாங்க, அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. நோய் என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இதை பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே சொல்கிறதில்ல. ஆனால் இனி ஆன்லைன் மூலம் வந்துச்சுன்னா சூப்பர், அது எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் அடித்து நம்மளுக்கு தெரிஞ்ச டாக்டர்கள்ட்ட கொடுத்து நம்மளே பார்த்துக்கொள்ளலாம். مثل السمنة والسكري وارتفاع ضغط الدم. ومن هنا تأتي أهمية هذا المسح الوطني في توفير بيانات دقيقة تساعدنا في دعم التخطيط المستقبلي المبني على الأدلة العلمية ولتحسين الصحة العامة وتحديث نوع وجودة الخدمات الصحية المقدمة. لكن ماذا عن آلية المشاركة في هذا المسح؟ المشاركة في هذا المسح الصحي هي اختيارية، ولكنها مساهمة قيمة ومسؤولية مجتمعية وتعاون مشترك لتحسين خدمات الرعاية الصحية في البلاد. في البداية يتم اختيار عينة سكانية بشكل تلقائي غير موجه، بعدها يصل إشعار عبر تطبيق سهل أو تطبيق هويتي لرب الأسرة للموافقة بالمشاركة. وفي حال تعذر التواصل عبر التطبيق سيتم التواصل مع رب الأسرة عبر الخط الساخن لوزارة الصحة. وفي حال تعذر التواصل الهاتفي يقوم فريق معتمد ومؤهل من وزارة الصحة بزيارة المنزل لتزويد الأسرة بالمعلومات الخاصة بالمسح. وبعد الموافقة يتم عمل الاستبيان وبعض الفحوصات الخاصة بالمسح سواء في المنزل أو في أقرب مركز رعاية صحية أولية مستوصف وفقا لرغبة الأسرة الكريمة. طبعا الفحوصات في هذا المسح تشمل على قياس الطول والوزن وفحص الفم والأسنان وقياس الضغط وفحص كفاءة الجهاز التنفسي وقياس النظر، بالإضافة إلى بعض الفحوصات المخبرية مثل الكوليسترول ونسبة الدم، بحيث يعني لا تزيد المدة الزمنية للزيارة على 2 ساعات. بعدها تصل النتائج عبر تطبيق سهل أو تطبيق كويت صحة. ندعو الجميع لقبول المشاركة والتعاون مع الفرق الميدانية لإنجاز هذا المشروع الوطني التنموي اللي يعزز من قدرة المنظومة الصحية على اتخاذ قرارات صحية مستنيرة وتحسين نمط الحياة الصحية في دولة الكويت. என்னப்பா பஸ் ஓட்டுநரே, ஸ்ரீலங்காவிலேருந்து வந்துடுறீங்களா? எனக்கு இவரை பார்க்கும்போது ஸ்ரீலங்கா பஸ் ஓட்டுநர் மாதிரியே தான் ஃபீல் ஆகுது. தயவு செய்து இந்த மாதிரி முட்டாள்தனங்கள் மட்டும் செய்யாதீங்க. ஒரு வேளை ஏதாவது ஒன்று ஆச்சு, உசுரோட மிஞ்சினீங்க போச்சு. شوفوا باص ماسك قطعة، شوف ولا محترم لا قانون ولا شيء. شوفوا هذا رقم باص مو عادي، باص وماسك القطعة ومروق. شوف باص ஸ்கூல் பஸ் மக்களே, ஸ்கூல் பஸ். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்கள் கையில் தான், கவனமாக இருங்க. அடுத்ததா கால்பந்து சங்கம் இலவசமாக நேற்றைய தினம் தண்ணீர் வழங்கும் வேலை மற்றும் மிகவும் முக்கியமான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதே போல் பார்வையாளர்களுக்கு பஞ்சமா என்ன? ஏன் இவங்க மட்டும் ஃபுட்பால் மேட்ச் பார்க்கக்கூடாதா? ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காரு, பாருங்கள் பலதியா உங்கள் ஆளுங்க எல்லாமே இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி எத்தனை வீடுகளில் நம்ம பார்வையாளர்கள் வீடுகளில் மாமாக்கள் எந்தெந்த நாட்டில் இருக்கிறாங்க. இதோ கொரியன் மாமாவுக்கும் குவைத்தி பாபாவுக்கும் பிறந்த குழந்தை. எந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ். مشجعة غريبة شوي، كورية كويتية، شلون؟ نسمع معاها. شلونك؟ الحمد لله تمام. شلون كورية كويتية؟ أبوي كويتي أمي كورية. والله والنعم. بس تشجعين منو اليوم بالمباراة؟ اللي يفوز. الحين قاعد نشوف كوريا متقدمة على الكويت 1-0. الحين عقب الانتي صار 2-0. التوقع شنو راح يصير بعد؟ إن شاء الله يا رب يكون تعادل. أحس عشان ما حد يزعل، لا أبوي ولا أمي. وضعها شوي صعب بالبيت. زين خلينا نقول إذا فازوا المنتخب الوطني الكويت، شلون متعرضين أمك في البيت؟ أحس عادي ما في زعل. وأبوك إذا فازوا كوريا علينا؟ ما في زعل، يحب أمي ما في زعل. شو تقولين حق المنتخبين؟ أحس الله يوفقهم الاثنين، إن شاء الله يصير تعادل. قوات الله ما قصر. الله يقويك. அன்பார்ந்த உறவுகளே, அதி உயர் பாதுகாப்பு வளையங்கள் இனி வரும் நாட்களில் எல்லா பகுதிகளிலையும் இருக்கும். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. பத்தாக்க மதினியாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட ஏரியா இல்லாமல் தூரமாக இருக்கிறீங்கன்னா விசாரணைகள் அதிகரிக்கும், பார்த்துக்கோங்க.
ஏன்னா இந்த நாட்களில் உங்களுக்கே தெரியும் எத்தனையோ பல முக்கியமான விடயங்கள் நடக்க இருக்குது. அப்போ அந்த மாதிரியான சூழலில் நிச்சயமாக கவர்மெண்ட் வந்து மிக முக்கியமான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரதால் பாதுகாப்பு விடயங்கள்லையும் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அதனால் யார் எங்கே போகிறாங்க வராங்க, யார் நீங்கள், எதுக்காக இந்த ஏரியாவுக்கு வந்தீங்க, என்ன காரணம், என்ன பிரச்சனை, 1000 பல கேள்விகள் கேட்பாங்க. அத்தனை கேள்விக்கும் நீங்கள் பதில் கொடுக்கணும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆகினா கூட, ஒன்று கொஞ்சம் சந்தேகமாக வலுக்கக்கூடியதாக இருந்தால் கூட உடனே கஃபீலுக்கு கால் பண்ணு, எங்கள் வீடு வா போகலாம், எங்கள் காட்டு அப்படின்னு சொல்லி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு அவங்கள பயங்காட்டியே உங்களை கடைசியில் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. குறிப்பாக அந்த காதிமில் வெளியே வேலை செய்கிறவங்க நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுக்கு தொடர்ந்து வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறதால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. ஏன் நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு. எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. போகும்போது இவங்க வந்து ஆளுக்கு 50 தினார் காசாக கொடுத்துட்டு போகிறாங்க இல்லை. ஆனால் பிடிபட்டால் நிச்சயமாக இந்த நாட்டு பக்கமே தலை வச்சு படுக்க முடியாது, ஃபிங்கர் வச்சு நாடு கடத்திடுவாங்க. அதனால் தயவுசெய்து முடிந்த வரைக்கும் காதிமில் வெளியில் வேலை செய்கிறவங்க ஒரு ஃபிக்ஸட்டான ஒரு முதலாளியை பார்த்து வீசாவை மாட்டிக்கொள்ள பாருங்கள். இல்லைன்னா மாட்டிக்கொண்டு முழிக்க போகிறது நீங்கள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.